தாத்தா நீங்கள் ரொம்ப உஷார் தாத்தா, ரொம்ப உஷாராக இந்த எதை சாப்பிட்டுக்கிறீங்களே, ரொம்ப உஷாராக சாப்பிட்டுக்கிறீங்களே தாத்தா. என்ன தாத்தா சாப்பிட்றீங்களோ சொல்லுங்களேன். மன்னிக்கணும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் இடைவெளி வெகு தூரமாக இருக்கிறது. நான் சும்மா பேருக்காக வாங்க சாப்பிட்லாம் கூப்பிட்றது சரியில்லை. நான் எப்படியா நீங்கள் வரமாட்டீங்கோ, நான் தூரம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு நம்பிக்கையில் இந்த எடுத்துங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்களோ. ஓகே, என்ன சாப்பிடுகிறேன்னு என்று கேட்டீங்களே, நான் சத்து உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன தாத்தா சில சொல்லுங்க. இல்லை, நான் சத்து உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எக்குனாவே சத்து உணவு தானே. இப்போ என்ன தாத்தா சத்து உணவு சாப்பிட்றீங்க தாத்தாக்கா? ஈஸ்டர் எக். நேற்று ஈஸ்டர் சண்டே செலிப்ரேட் பண்ண இல்லையா, அப்போ வீட்டில் கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் செய்து சாப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி இந்த ஈஸ்டர் சமயத்தில் ஈஸ்டர் எக் அப்படின்னு ஒன்று சமயத்தை சாப்பிடுவோம். அது கடையில் எல்லாம் கிடைக்கும். அந்த ஈஸ்டர் எக்கு நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதை உடைத்த பிறகு அதிலேருந்து பலவிதமான இனிப்புகள் எல்லாம் வெளிவந்தது. எப்படி அந்த கல்லறை வெடித்து அதிலிருந்து ஜீசஸ் வெளிவந்தாரோ, அந்த மாதிரி இந்த ஈஸ்டர் எக் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பலவிதமான இனிப்புகள் எல்லாம் வெளியே வந்தது. அதில் பாருங்க, அதெல்லாம் அங்கே இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்துச்சு. சரி, இப்போ கொஞ்சம் பசியாக இருக்குது. பார்த்தா பக்கத்தில் அந்த ஈஸ்டர் எக் இருந்துச்சு. அதை நான் உன்று கொண்டு இருக்கிறேன். உன்றுகோ அதான், ஒன்று விட்டு வாங்கோ. நானோ நான் இன்னும் உங்களை எதிரில் இந்த ஈஸ்டர் எக்கை சாப்பிட்டு உங்களுக்கு ஆசை வந்துவிடும். அதனால் இதோடு வைத்து விடுகிறேன். என்ன சொல்லுவீங்களே திடீர்னு தாத்தா, நீங்கள் பழைய வீடியோவில் நான் பகலிலும் இரவிலும், பகலில் பார்க்க முடியாத இரவிலே பார்த்தேன், இரவிலே பார்க்க முடியாததை பகலிலே பார்த்தேன். பர்டிகுலராக இந்த செவ்வாய் கிரகத்தை நான் பார்த்தேன். என் கண்குளிர பார்த்தேன். பல வண்ணங்களிலே இருந்தது. ஆரஞ்சு கலர், சிகப்பு கலர், மஞ்சள் கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி பல விதமாக வண்ணங்களிலே ஒரு நெற்றிலை வைப்பார்கள் பொட்டு, டாட். அது இன்னும் சிறிய அளவு டாட். இப்போது குழந்தைங்களெல்லாம் சின்னதாக பொட்டு வைப்பாங்க, அம்மாவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பொட்டு வைப்பாங்க. இந்த எளிய தலைமுறை பெண் குழந்தைகளெல்லாம் சிறிய அளவில் ஒரு பொட்டு வைப்பாங்க. அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியும் சிறிய அளவில். அந்த அளவில் பல வண்ணங்களை கொண்ட அந்த செவ்வாய் கிரகத்தை நான் பார்த்தேன். சொன்னீங்களே தாத்தா, பகலில் சூரிய வெளிச்சத்தில் லைட்டில் பார்த்தாக்கா தெரியும்னு சொல்லிட்டு லைட்டில் பார்த்தாக்கா அது உங்களுக்கு தெரியல. சரி, இருட்டில் பார்த்தாக்கா இருட்டில் அது எனக்கு காட்சி அளித்தது. இருட்டில் காண முடிஞ்சது. இப்படியெல்லாம் சொன்னீங்களே தாத்தா, அது எங்களுக்கு கேட்பதற்கு மிகவும் ஆசையாக விருப்பப்பட்டு நாங்கள் கேட்டோம். ஆனால் இப்போது நீ ஒரு குற்றவாளி கூண்டிலே இருப்பதாகவும், நாங்கள் ஒரு வக்கீல் உங்களிடம் குறுக்கு விசாரணை செய்வதாகவும் நினைத்து கொள்ளுங்கள். அது ட்ராமா தான், நான் நினைத்து கொள்வது தானே. இதில் என்ன ஓகே நினச்சிக்கிறேன் அப்படின்போம். சரி, நாங்கள் வக்கீல்
நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் தாத்தா. நீங்கள் செவ்வாய் கிரகத்தை கண்குளிர பார்த்தேன், பல வண்ணங்களிலே காணப்பட்டது என்று சொன்னீங்களே, உங்களுக்கு அந்த இதுதான் செவ்வாய் கிரகம் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? முதல் கேள்வி. ஓகே சொல்லுங்களே. அது இந்த எத்தனை கேள்வியாக இருந்தாலும் நான் இந்த பதிலுக்கு இந்த ஒரு கேள்விக்கு நான் எல்லாத்தையுமா சொல்லிவிடுகிறேன். அந்த பதிலில் அந்த உரையில் உங்கள் கேள்விகள் எல்லாம் அடங்கியிருக்கும். ஓகே. ஒரு நாள் என் செல்வங்களே, குழந்தைகளே, அன்றொரு நாள் நீங்கள் யாரும் பிறக்கவில்லை. தாத்தா, நாங்கள் பிறக்கவில்லை என்று நீங்கள் போய் சொல்லாதீர்கள் தாத்தா, பில்டப் பண்ணாதீங்க தாத்தா. இல்லை சொல்லாதே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் பிறக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் சிலர் பிறந்திருப்பீர்கள். ஓகே, அந்த பிறந்த கதை விட்டு நம்ம விஷயத்திற்கு வருவோம். அந்த சமயத்தில் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகளோ அல்லது நமது இந்திய நாட்டு வானசாஸ்திரிகளோ, வானவெளி ஆராய்ச்சியாளர்களோ, த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், த ஸ்பேஸ் ரிசர்ச் காரோ, அது அமெரிக்கன்ஸ்னு தெரில, இந்தியன்ஸ் சயின்டிஸ்ட்னு தெரில, அவர்கள் வானத்தில் சில அதிசயங்களை கண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி அவர்கள் அந்த வானவெளி ஆராய்ச்சியாளர்கள் எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். அதை சொல்வதற்கு இன்று இரவு நீங்கள் எல்லோரும் தயாராக காத்திருங்கள். நாங்கள் அந்த செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு காட்டுகிறோம். அதில் நடக்கும் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் படம் பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு இங்கிருந்து நாங்கள் காட்டுகிறோம். நீங்கள் பார்க்க விரும்பினால் உங்களிடம் உள்ள டிரான்சிஸ்டரை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, டிரான்சிஸ்டரை கையில் எடுத்துக்கொண்டோம். ஏன் தாத்தா, செல்ஃபோனுக்கு அதையா? இல்லை சொல்லுங்களே, நீங்கள் எப்படி பிறக்கவில்லையோ அந்த காலத்தில், அதே மாதிரி டிரான்சிஸ்டர் செல்ஃபோனுகள், ஐஃபோன், மூக்கு ஃபோன், நாக்கு ஃபோன், எந்த ஐஃபோனும் இல்லை, செல்ஃபோனும் இல்லை. அப்போது அவைகளும் பிறக்கவில்லை. பிறந்திருந்தது டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு தான். அவைக டிரான்சிஸ்டர் என்ற ஒரு பொருளின் உதவியால் அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ செயல்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு கொஞ்சம் முன்ன போனால் வால்வு, மினிச்சர் வால்வு, நான் தாத்தா மிக்சர் வால்வா? நோ, மினிச்சர் வால்வுன்னு சொல்லுவாங்க. பல விதமான ஃபாரின் ரேடியோக்களெல்லாம் அந்த வால்வை வைத்துக்கொண்டு தான் அந்த ரேடியோவை உருவாக்கினார்கள். அந்த வால்வின் உதவியால் தான் அந்த ரேடியோ செயல்பட்டது. ஏசி ரேடியோ, டிசி ரேடியோ, தூசி ரேடியோ. இந்த தாத்தா தூசி ரேடியோவா? ஆமாம், அப்படியே வச்சுட்டு போங்க, அதை தொடைக்காத. அந்த ரேடியோங்களெல்லாம் வால்வு மூலியமாகவும் டிரான்சிஸ்டர் மூலியமாகவும் தான் செயல்பட்டு வந்தது. அப்போ இருந்தது ஒரே ஒரு சோர்ஸ் தான் அந்த டிரான்சிஸ்டர். எல்லாம் வசதி இன்னும் சிலர் டிரான்சிஸ்டர்னாக ரேடியோ தூக்கி வந்துடுங்க மேலே டெரஸில் வந்து நீங்கள் பாய் போட்டுன்னு எல்லோரும் படுத்துங்க. அப்புறம் டிரான்சிஸ்டர் ரேடியோவில் நாங்கள் அங்கே நடக்கிற செய்திகளெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போது டிவி கூட பிறக்கலை. தாத்தா, டிவி கூட பிறக்கலையா? நீங்கள் பிறந்துட்டுக்கிறீங்க? ஆமாம் சொல்லலையே, ஆமாம் சொல்லலை. நீங்கள் நினச்சிட்டுக்கிறீங்க நான் 48 வயசு எனக்குன்னு. 84. அப்போ நான் இந்த ஆராய்ச்சிங்க யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் முன்னவே பிறந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய டிரான்சிஸ்டர் ரேடியோவை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு வாருங்கள் என்று சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் டிரான்சிஸ்டர் இருந்துச்சாங்கிட்ட நானே ரேடியோவெல்லாம் நான்
நூற்றுக்கணக்கான ரேடியோங்களெல்லாம் நான் பழுது பார்த்துருக்கிறேன். சில ரேடியோக்களெல்லாம் உருவாக்கியிருக்கிறேன், அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். பல விதமான ரேடியோக்களை பழுது பார்த்திருக்கிறேன். பல விதமான ரேடியோக்களை புஷ் நல்ல புஷ்ஷா தாத்தா புஷ் ஆயிரா காடா இல்லை புஷ் ரேடியோ அது ஒன்று இருந்துச்சு. புஷ் ரேடியோ, பிலிப்ஸ் ரேடியோ, மர்ஃபி ரேடியோ, எக்கோ ரேடியோ, நேஷ்னல் எக்கோ. தாத்தா நீ போதும் தாத்தா, நீங்கள் என்ன தாத்தா சொல்ல வரீங்க? நான் இந்த ரேடியோக்கள் எல்லாம் நான் பழுது பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு ரேடியோ அரைக்குறை என்ஜினியர். சில ரேடியோக்களை நான் சாகரித்திருக்கிறேன் பழுது பார்க்க போய். நான் சில ரேடியோக்களை சாகரித்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அதில் ஏன் அதை சாகரித்தது, ஏன் அது செத்தது, என்ன காரணம், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், இந்த ரேடியோ ஏன் செத்து போச்சு அப்படின்ட்டு நான் ஆராய்ச்சி ஒரு பக்குவத்துக்கு வந்து பல நூறுக்கணக்கான ரேடியோக்களை நான் பழுது பார்த்திருக்கிறேன். அப்போது ஆஃப்டர் ஆல் டிரான்சிஸ்டர், நான் ஒரு டிரான்சிஸ்டர், பல டிரான்சிஸ்டர்களை நான் உருவாக்கிறேன். பல டிரான்சிஸ்டர் ரேடியோக்களை, ஒரு டிரான்சிஸ்டர் 9 டிரான்சிஸ்டர்களை வைத்துக்கொண்டு நான் டிரான்சிஸ்டர் ரேடியோவை நான் பழுத்து பார்த்துருக்கிறேன். சில டிரான்சிஸ்டர்களை வைத்துக்கொண்டு வாக்கி டாக்கி, நட்டாக்கி, வாக்கி டாக்கி, இது அது லோக்கல் ஸ்டேஷன் இதெல்லாம் வர்ற மாதிரி நான் சில டிரான்சிஸ்டர் ரேடியோகளெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அப்போ என்கிட்ட நிறையா வீட்டு நிறையா ரேடியோ டிரான்சிஸ்டர் ரேடியோங்களாம் இருந்துச்சு. இல்லை யாருன்னா என்னுடைய நண்பர்கள், இது என்னுடைய ரேடியோ பாட சொன்னாக்கா அதை அழுது, சிரிக்க சொன்னால் அதை அழுது, அமைதியாக பாடுனாக்கா கராமூடான்னு சத்தம் வருது. சரிதான் ரேடியோ போட்டுட்டு பாட்டு போடலான்னு பார்த்தாக்கா அமைதியாக சைலண்ட்டாக இருக்கும். இல்லைனா அது செத்து போச்சா அது உயிராக்குதா அப்படின்ட்டு தெரியாது. இந்த உயிராக்கிற ரேடியோவை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். செத்து பண்ண ரேடியோவை ஈஸியாக பார்த்துடலாம். என்னடா அங்கே ஸ்பீக்கரில் அங்கேனா அந்த எலி பாசெல்லாம் கட்டி அதை ஒயர் கட் பண்ணிருக்கோம். நீ என்ன தான் ரேடியோ போட்டாலையோ எந்த ஸ்டேஷன் போட்டாலையோ சத்தம் வராது. அப்படி சில சமயத்தில் ப்ளக் போட்டுட்டு சுவிட்சை ஆன் பண்ணாமையே அங்கே ரேடியோ போட்டு பார்த்துருந்தாங்க ரேடியோ ஒர்க் ஆகாது. இவைகளை ஈஸியாக நம்ம பழுது பார்த்து விடலாம். வோல்டேஜ் டெஸ்ட் எப்படி உடம்புல நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோமே டாக்டருக்கும், அந்த மாதிரி நான் ரேடியோ டாக்டர். நான் அந்த ப்ளட் டெஸ்டிங் பண்ணுறாங்களே டாக்டருங்க, அந்த மாதிரி நான் வோல்டேஜ் டெஸ்டெல்லாம் பண்ணுவேன். வோல்டேஜில் ஆம்பியர், ஓம்ஸ், சிக்னல், எஸ், இவைகளெல்லாம் சில அனுபவங்கள் இருக்குது. சரி, விஷயத்திற்கு வருவோம். அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்து விட்டேன். என்னோட வீட்டில் இருக்கிற எல்லோரும் மாடிக்கு வந்து மொட்டை மாடியில் பாய் போட்டுக்கின்னு வானத்தை பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போது அந்த வான சாஸ்திரிகள், ஸ்பேஸ் ரீசர்ச்சாளர்கள் சொன்னார்கள், நண்பர்களே, நீங்கள் உங்களால் வானத்திலே என்னத்தை காண முடிகிறது? என்னத்தை காண முடிகிறதா? வானத்தில் என்னென்னவோ இந்த நட்சத்திரங்குது, இதுக்குது, சூரிய அலண்டுக்குது, நிலாகுது, என்ன சொல்கிற, என்னத்தை இதெல்லாம் பார்த்துன்னுக்கிறோமே அப்படின்னு நினச்சிருந்தோம். அவங்க சொன்னாங்க, ஓகே, நீங்கள் பாருங்க, உங்கள் கண்ணுக்கு சிறிது வலது புறத்தில் நிலா காண்கிறதா? ஆமாம், நிலா இருக்குது. அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கிழக்கு வயசில் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கும். அப்படின்னாக்கா அங்கே ஒரு கும்பலாக சில நட்சத்திரங்கள் காண்பீர்கள். ஆமாம், அங்கேருந்து நிலா பக்கத்தில் வந்து கொஞ்சம் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகே, அங்கேருந்து மேல்புறமாக கொஞ்சம் மேல்புறமாக அங்கே வந்து சில நட்சத்திரங்களை சின்ன குழு நட்சத்திரங்களால் காண முடிகிறதா? என்னடா இருக்குது இன்னும் பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வந்து பார்த்தாக்கா அங்கே சில நட்சத்திரங்கள் இருந்தது. அப்போது
ஓகே, அந்த கூட்டத்தை எண்ணி பாருங்கள். அங்கேருந்து எல்லாம் அப்படி இப்படி பார்த்தாக்கா ஒரு 10 15 நட்சத்திரம் ஸ்டார்ஸ் இருக்குதா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆமாம் இருக்குது சார், நாங்கள் நினச்சிக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுருந்தோம். அப்போது அதற்கு கொஞ்சம் மேல்புறத்தில் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது, தனியாக காண முடிகிறதா? ஆமாம், காண முடிகிறது. அதற்கு மத்தியிலே ஒரு சிகப்பு நிறத்தில் ஒரு நெற்றியில் வைக்கும் பொட்டு மாதிரி ஒரு சின்ன கலர்ஃபுல் ஒரு சின்ன ஒரு டாட் அளவில் ஒரு பிளானட் தெரியுதா? அப்படி இப்படி தேண்டி அந்த சந்தில் பார்த்தாக்கா அங்கே சின்ன ஒரு சின்ன ஒரு டாட்டு தெரிஞ்சிச்சு. அதுதான் செவ்வாய் கிரகம். அந்த கொஞ்சம் அந்த கிரே இல்லை, அந்த செம்மண் கலரில், சிகப்பு கலரில், மஞ்சள் கலரு, அதுக்கு சின்ன டாட்டுக்கு தான். ஆமாம், அதுதான் செவ்வாய் கிரகம். அதே போல் பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்கா பாருங்கன்னாக்கா எங்கெங்கே தேடி பார்க்குற ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒன்று தான் செவ்வாய் கிரகம். அது அப்புறம் அந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி அவர்கள் ஏதோ சில ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்த ஆராய்ச்சிகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் எப்படி அந்த செவ்வாய் கிரகத்தை நான் பார்த்தேன், செவ்வாய் கிரக விஷயம் எப்படி என் தலையில் வந்தது, செவ்வாய் கிரகத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது அப்படி என்று நீங்கள் கேட்டீர்களே. இப்படி அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்பிளைனருக்கும் எங்களுக்கு கூப்பிட்டு அந்த செவ்வாய் கிரகத்தை காட்டினாங்க. அதுலேருந்து இதுதானா செவ்வாய் கிரகம், இதை விட்டாங்க வேறு அந்த மாதிரி கடலில் சின்ன டாட் இல்லை என்று நான் தெரிஞ்சுக்கினேன். அது பிறகு பல முறை நான் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அப்படித்தான் நான் செவ்வாய் கிரகத்தை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ததா நீங்கள் எப்படி தடமாறு போகிறீங்க, உங்களை பிடிச்சிடலாம், நீங்கள் எதெல்லாம் சும்மா பில்டப் பண்ணுறீங்களான்னு பார்த்தா இந்த அடையாளங்களை எல்லாம் வைத்து இந்த ஆராய்ச்சியாளர் உங்களை மேலே வீட்டு மேலே அழைத்து கொண்டு போயிட்டு மேலே அங்கெல்லாம் அடையாளத்தெல்லாம் காட்டி இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் ஒரு சின்ன டாட்டுக்கு தான் பார்த்தா சின்ன அளவில் இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க இதுதான் செவ்வாய் கிரகம் அப்படி என்று நான் எனக்கு காட்டப்பட்டது. நான் அதை தெரிந்து கொண்டேன். தாத்தா, நோ மோர் கொஸ்டின் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. அதான் உங்களுக்கு என்ன செவ்வாய் கிரகத்தை பற்றி உங்களுக்கு எப்படி அந்த மனசு எண்ணம் வந்தது, இதுதான் செவ்வாய் கிரகம்னு எப்படி தெரிஞ்சதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கேட்டோம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க தாத்தா. அதை பற்றி நான் பார்த்த அடுத்த நாளில் நியூஸ் பேப்பரில் சில வீக்லி பேப்பர் புக்ஸ்லாம் மேக்சின்லாம் அந்த செவ்வாய் கிரகத்தை பற்றிய செய்திகளை அப்போது வந்து நின்றுது. அன்றைக்கு நடக்க இருந்த விஷயத்தை எங்களுக்கு முன்னதாக எங்களுக்கு தெரிவித்து அங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி செவ்வாய் கிரகத்தை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது செல்வங்களே. தாத்தா, உங்களுக்கு 100 மார்க் தாத்தா. என்ன தாத்தா, நீங்கள் எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்குது. இனிமேலாவது நீங்கள் சொல்லின பிறகாவது நாங்கள் அந்த செவ்வாய் கிரகம் எங்கே இருக்குதுன்ட்டு நாங்கள் தேடி பார்த்து எந்த அடையாளங்களும் அந்த இது எல்லாம் பக்கத்தில் இதுக்குது அதுக்குது அதை பார்த்து இங்கே வாங்க அங்கே சொல்லாமல் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் தாத்தா. ஓகே தாத்தா, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, வெல்கம் செல்வங்களே. மற்றபடி அடுத்தது பற்றி ஏதாவது பேசுவோமா?